யூபிஎஸ்சி என்ன பண்ணாங்க? யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க 23 ரிப்போர்ட்டும் பண்ணலை. என்னதான் நடந்துச்சு? எப்படி ஆரம்பிச்சது? யார் பக்கம் நியாயம்? எனக்குன்னு ஒரு தனி கார் கொடுத்துருங்க, எனக்கு வந்துட்டு ஒரு ரூம் தனியா சேம்பர் வேணும், அதுல நேம் பிளேட் வேணும், எனக்குன்னு ஒரு தனியா டிரைவர் அட்டாச் வேணும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரெயினி. இவங்களுக்கு என்ன ஏன் கொடுக்க கூடாது? ஒரு சேம்பர் கூட இருக்க கூடாதா? இவங்களே பிரைவேட்டா இவங்க ஆடி கார்ல நீ தரலன்னா என்னப்பா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த நியூஸ் ஐட்டம் அதோட முடிஞ்சுதானா? அப்பதான் பூதம் கிளம்ப ஆரம்பிச்சது. யூபிஎஸ்சி ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க எஃப்ஐஆர் பண்ணிட்டோம். இந்த பூஜா, மனோரமா, திலீப், கேட்கர் வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். பூஜா கேட்கர் ஐஏஎஸ் 2022 பேட்ச் மகாராஷ்டிரா கேடர். அவர்களுடைய செலக்ஷன் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரமாக ஒரு நேஷனல் நியூஸாவே இருக்கு. நிறைய கான்ட்ரவர்சிஸை கிளப்பி விட்டுருக்கு. டிஓபிடி என்ன பண்ணாங்க? யூபிஎஸ்சி என்ன பண்ணாங்க? யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ப்ரொபேஷனரா இருக்காங்க. பூஜாவை திருப்பி லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஜூலை 23 ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க 23 ரிப்போர்ட்டும் பண்ணல. என்னதான் நடந்துச்சு? எப்படி ஆரம்பிச்சது? யார் பக்கம் நியாயம்? ஸோ இதை பத்திலாம் இந்த வீடியோல பார்ப்போம். பூஜா கேட்கர் பார்த்தீங்கன்னா 2022 பேட்ச் ஐஏஎஸ் ஓபிசியில் பிளஸ் பிசிக்கலி சேலஞ்ச்டு கோட்டால வாங்கியிருக்காங்க. அவங்க வந்துட்டு புனேல அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரெயினியா இருக்காங்க. ஸோ புனே டிஸ்ட்ரிக்ட்ல அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஏஎஸ் ட்ரைனிங்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வந்துட்டு லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கும். அது முடிச்ச உடனே ஃபேஸ் 1 ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேஸ் 1 ட்ரைனிங் முடிஞ்ச உடனே டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் 1 வருஷம் நம்ம கேடருக்கு போயிடுவோம். ஸோ பூஜாவை பொறுத்தவரை அது மகாராஷ்டிரா கேடர், அவங்களுடைய ஹோம் கேடரும் கூட. ஸோ மகாராஷ்டிரா கேடருக்கு அவங்க போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மகாராஷ்டிரா கேடரில் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அட்டாச் பண்ணிடுறாங்க. அதுதான் இந்த புனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட். ஸோ அவங்க அங்கே போன உடனே அவங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில ஃபெசிலிட்டிஸை கேட்டாங்கன்றது தான் அலிகேஷன். என்னன்னா, எனக்குன்னு ஒரு தனி கார் கொடுத்துருங்க, எனக்கு வந்துட்டு விசிட்டிங் கார்டு கொடுங்க, எனக்கு வந்துட்டு ஒரு ரூம் தனியா சேம்பர் வேணும், அதுல நேம் பிளேட் வேணும், எனக்குன்னு ஒரு தனியா டிரைவர் அட்டாச் வேணும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதுல என்ன தவறு? கேட்டா என்ன தப்பா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரெயினி. இவங்களுக்கு என்ன ஏன் கொடுக்க கூடாது? ஒரு சேம்பர் கூட இருக்க கூடாதா அப்படின்னு தோணும். ஆனா இந்த ப்ரொபேஷனர்ன்றது என்னன்னா, அது ஒரு போஸ்டே கிடையாதுங்க. இந்த அசிஸ்டன்ட் கலெக்டர்ன்றது ஒரு ட்ரைனிங்ல உள்ள ஒரு போஸ்ட். இப்போ அடிஷனல் கலெக்டராவோ இப்போ சப் கலெக்டராவோ எல்லாமே இதெல்லாம் போஸ்ட். ஸோ அதுக்குன்னு ஒரு பங்களா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கார் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஆனால் இந்த அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங்ன்றது இப்போ மகாராஷ்டிரா கேடருக்குன்னு வைங்களேன், அந்த மகாராஷ்டிரா கேடருக்கு வருஷத்துக்கு ஒரு 5-6 பேருக்கு ஐஏஎஸ் கிடைக்கும். அந்த 5-6 பேருக்கு ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல எந்த கலெக்டர் நல்லா பண்றாங்களோ அவங்க கிட்ட அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. அதை வந்து அந்த சீஃப் செக்ரட்டரி டிசைட் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் போஸ்டே கிடையாது. ஸோ அவங்க ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த கலெக்டர் கூடயே இருக்கணும். அந்த கலெக்டர் ஒரு சில இதை கொடுப்பார், அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பார், இந்த வேலையை செய்யணும்னு. அது இல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு சில வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை நான் ட்ரைனிங்ல இருந்தப்போ கூட இதுக்கு போனோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ஜல்பைகுரி, அதாவது அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங். போனோடனே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கும். என்னன்னா, நம்ம அதுவரை என்ன யோசிப்போம், மசூரியில ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் பாரத் தர்ஷன்லாம் போயிருப்போம், எல்லா இடத்துலையும் ராஜ மரியாதையா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போறோம். போன உடனே அங்கே பார்த்த உடனே நமக்குன்னு ஏதோ இருக்கும்னு நினைச்சா அங்கே ஒன்றும் இருக்காது. ஏன்னா நம்ம வெறும் ட்ரைனிங்ல தான் இருக்கிறோம். அது நிறைய பேர் மறந்துடுவோம். ஸோ அது போன உடனே இவங்க ஒரு எதிர்பார்ப்போட போயிருக்காங்க. அது தவறா? என்னை பொறுத்தவரை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எந்த தவறும் இல்லை. எதிர்பார்ப்போட போகலாம். ஆனா அங்க உள்ள அந்த செட்டப்க்கு, ஏன்னா நம்ம வந்து ஐஏஎஸ்ன்றது வந்துட்டு ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான். நம்ம வந்து அது ஒரு சர்வீஸா யோசிச்சா எடுத்தோடனே எனக்கு அந்த ஃபெசிலிட்டி வேணும், இந்த
ஆட்டோமேட்டிக்கா சப் கலெக்டர் வந்த உடனே அந்த போஸ்டுக்குன்னு இருக்கிற வேலைகள் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கும்போது அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வரும். ஆனா ஒரு ட்ரெயினிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பெருசா இருக்காது. ஸோ அந்த கலெக்டர் கொடுக்கறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இவங்க போயிட்டு எதிர்பார்ப்பு இல்லைன்னு உடனே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உடனே அவங்களே ஒரு ஆடி கார், அந்த ஆடி காரை ஒரு லைட் எல்லாம் வச்சு இவங்களே பிரைவேட்டா இவங்க ஆடி கார்ல நீ தரலன்னா என்னப்பா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது முதல் தவறு. அடுத்தது, எனக்கு சேம்பர் கிடையாதா அப்படின்னா அங்குள்ள அடிஷனல் கலெக்டருடைய அடிஷனல் ரூமை இவங்க அங்க ஆக்குபை பண்ணிருக்காங்களாம். அவர் பர்மிஷன் வாங்காம போர்டையும் இவங்களே மாத்த சொல்லி பண்ணிருக்காங்க. இது ரெண்டாவது தவறு. சோ ஆபீஸ் ஸ்டாஃப்ல எல்லாம் திட்டுறது, ரொம்ப இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்புறது, ஏன் எனக்கு பண்றது இல்ல அப்படின்னு மிரட்டுறது. சோ இது எல்லாமே கண்டிப்பா தவறுகள் தான். சோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நம்ம உடனே வானத்துல இருந்து குதிச்சோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். மிக மிக தவறு. அதுக்காக எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் அப்படியா? நான் ஒரு சில காலத்துக்கு முன்னாடி ஒரு இதுல ஆர்டிக்கிள் படிச்சுட்டு இருந்தேங்க. ஒருத்தர் இந்த திரிபுரால அகர்த்தால ஏதோ அகர்த்தாலா அங்க ஏர்போர்ட்ல ஒருத்தர் சாதாரணமா இறங்குறாரு. பேண்ட் சட்டை இல்ல, அந்த இன் கூட வாங்கலையாம். சும்மா ஒரு சட்டை பேண்ட் ஒரு சின்னூண்டு சூட்கேஸ், சின்ன அவ்வளவுதான் மொத்தம். இது இறங்கி அந்த வெயிட்டிங்ல இருந்து எடுத்துட்டு வெளியில வராராம். அப்படி பாக்குறாராம் சுத்தி. யாரும் இல்லை, நேரா போய் ரிக்ஷா கிட்ட போயிட்டு ரிக்ஷா ஆளுங்க கிட்ட, ஏப்பா நான் சர்க்கியூட் ஹவுஸ் போகணும்ப்பா, எவ்வளவு காசுன்னா ஏதோ ஒரு 50 ரூபாயா 60 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சரி 60 ரூபாயான்றதுக்குள்ள அங்க சர்க்கியூட் அந்த ரிக்ஷாக்காரங்க பார்த்து பக்கத்துல ஒரு போலீஸ்கார் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா அவருடைய வேலை அன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் வராரு, ரிக்ஷா மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு. இந்த சீஃப் செக்ரட்டரியை ரிசீவ் பண்றதுக்காக அந்த சைடு ரெட் லைட் காரோட பிஆர்ஓ எல்லா ஆபீசர்ஸ், ஏன்னா இவர் ஆந்திரால இருந்து அங்க போறாரு சீஃப் செக்ரட்டரியா. சோ இவரை ரிசீவ் பண்ணணும்னு. ஆனா இவர் தான் இவர் அந்த பாணியே சரியில்லை, இவரும் அவங்கள கவனிக்கல, நேரா போயிருக்காரு. உடனே இவரு அங்க பிஆர்ஓக்கு போன் பண்ணோன்னு எல்லாம் அடிச்சு பிடிச்சி இவர் ரிக்ஷாலேயே ஏறிட்டாராம். உடனே நீங்க சங்கரனா அப்படின்னு சங்கரன் சாரான்னு ஒரு மரியாதையோட ஒரு பயத்தோட கேட்டிருக்காங்க. உடனே ஆமாமா நான் தான் சங்கரன் அப்படின்னு இருக்காரு. ஓ சார் சார் எங்க உங்க லக்கேஜ்லாம்? ஏன்னா ஒரே ஒரு சின்னூண்டு சூட் கேஸா, பிரீஃப் கேஸ் சைஸ்ல இருந்துச்சா. உடனே இல்லங்க இதுதானே மொத்த துணிமணியே இவ்வளவுதானா? ஆமாங்க. சரி வாங்க சார், உங்களுக்காக தான் அந்த சைடு எல்லா காரும் இருக்கு சர்க்கியூட் ஹவுஸ்க்கு. ஓ அப்படியா, நீங்க வந்தீங்களா? சரி சரி. ஆனா ரிக்ஷாக்காரர்கிட்ட பேசிட்டேனே, இந்தாப்பா 60 ரூபான்னு கொடுத்துருக்காரு. ஏங்க அவருக்கு கொடுக்கூடாது? ரிக்ஷாக்காரனை மிரட்டிருக்காங்க இவங்க. ஏங்க அவரை மிரட்டுறீங்க? அவர் இப்ப நான் போல, நான் இப்ப மத்த பேசஞ்சரை விட்டுட்டார்ல, அவர் பிசினஸ் போயிருக்கும்லன்னு. உடனே அந்த ரிக்ஷாக்காரர் சொன்னாராம், இல்ல சார் நீங்க பேசுனது கரெக்ட் தான், ஆனா 30 ரூபா கொடுத்தாதான் போதும், எனக்கு பாதி இது கொடுங்க, ஏன்னா நான் அங்க உங்களை கூட்டு வரல, அதனால 30 ரூபா. இப்படி இருக்கிறவர் ஒரு பெரிய சிவில் சர்வெண்ட் சங்கரன். இவர் ஒரு சீன் போட்ட ஆள் இல்லை. அவரை பத்தி, அவருடைய ஹிஸ்டரி பத்தி படிச்சீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை நிறைய ஏழைகளுக்காக டெடிகேட் பண்ணவர். பாண்டட், ஆந்திர பிரதேஷ்ல பாண்டட் லேபர் சிஸ்டத்தை ஒழித்தவர். அதற்கப்புறம் நிறைய நல்லது பண்ணியிருக்காருங்க கஷ்டப்படுறவங்களுக்காக. எத்தனையோ பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்பாராம். அவர் கரெக்ட்னா அந்த கரெக்டை தான் பண்ணுவாராம். எப்பயுமே சிம்பிளா இருப்பாராம். ரிட்டையர் ஆனோடனே ஒரு சின்னோண்டு அபார்ட்மெண்ட்ல போய் தன் வாழ்க்கையை கழித்தவர். தன்னுடைய பென்ஷன் அமௌண்ட்டையும் அங்க உள்ள எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் அவங்க படிப்புக்கு கொடுத்துக்கிட்டே இருந்து இப்படி இறந்தவர். அவர் பாத்தீங்கன்னா யாருக்காக? எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ். அவர் யாருன்னா ஒரு தஞ்சாவூர் பிராமணர். ஆனா அவர் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுறவங்களுக்காக டெடிகேட் பண்ணவர். இப்படியும் நிறைய ஐஏஎஸ் இருக்காங்க. சோ இந்த நியூஸ் ஐட்டம் பார்த்த உடனே ஐஏஎஸ்ஏ இப்படிதானா அப்படி யோசிக்க வேண்டாம். அதே சமயத்துல ஆமா, பூஜா கேட்கர் அவர்கள் செய்தது, எஸ்பெஷலி ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும்போது இவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனது தவறு. சரி ஏதோ பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த நியூஸ் ஐட்டம் அதோட முடிஞ்சுதானா, அப்பதான் பூதம் கிளம்ப ஆரம்பிச்சது. அவங்கள தூக்கி இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த கலெக்டர் என்ன சொல்றாரு, இல்ல உடனடியா அவங்களுடைய சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் போடுறாரு, இவங்களை தயவு செய்து மாத்தி விட்டுருங்க, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி தேவையில்லாம பிரஷர் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. உடனே இது நியூஸ் ஐட்டமா ஆகுது. அவங்கள மாத்திடுறாங்க இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. இது மாத்தின உடனே இது நியூஸ் வெளியில வந்த உடனே இன்னொரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஆர்டி ஆக்டிவிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறார். முதல்ல என்னன்னா, இவங்க ஓபிசி தானுங்க. அப்போ இவங்க அப்பா திலீப் கேட்கர் அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். 2022 வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல வேற வேலை செஞ்சிருக்காரு, ஒரு முக்கியமான பொசிஷன்ல.
சரி, அது குரூப் 1 இருந்தாதான் இவங்க ஓபிசி நான் கிரீமி லேயர் வரமாட்டாங்க, கிரீமி லேயர் ஆவாங்க. ஆனா இவர் அந்த 40 வயசுக்கு அப்புறம் தான் ஆயிருக்கணும். சோ அந்த இஷ்யூ கிடையாது. ஆனா அவர் ஒரு இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய வருமானம் எவ்வளவுன்னு காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இதுல இன்கம் அசெட் காமிக்கணும் இல்லைங்க, அசெட் இன்கம் எல்லாம். அதுல 40 கோடி ரூபாயை காமிச்சிருக்காங்க. அவங்க மனைவிக்கு ஒரு 20 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி இதெல்லாம் டிக்ளேர் பண்ணும்போது இவங்களுக்கு எப்படி ஓபிசி, ஒருத்தருக்கு 40 கோடி இருக்குன்னா எப்படி ஓபிசி ஸ்டேட்டஸ் வரும்? ஆனா அவரு அதுக்கு பதில் அந்த திலீப் கேட்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல அது வந்து அசெட்ஸ் உடைய வேல்யூங்க, அசெட் எல்லாம் நீங்க என்னென்ன போட்டுக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதனால இன்கம் 8 லட்சத்துக்கு மேல போலையா அப்படின்னு. சோ கேட்கும் போது இதா இருக்கா. ஆனா 40 கோடி அசெட் வச்சிருக்கிறவங்களுக்கு இயர்லி இன்கம் 8 லட்சம் கூட ஒரு எஃப்டில போட்டாலே வெறும் 5% வச்சாலே 2 கோடி ரூபா வரணுமே. சரிங்களா? சோ அதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கணவனும் மனைவியும் அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ 2004-5 அந்த டைம்ல டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. வெறும் அம்மாக்கு கீழே தான் இவங்க வளர்த்தாங்க. அதனால அம்மாவுடைய இன்கம் மட்டும் காமிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அம்மாவும் ஏதோ ஒரு பஞ்சாயத்துல ஏதோ இதுல இருக்காங்க. அவங்களும் ஒரு சில கம்பெனில எல்லாம் டைரக்டரா இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஒரு ஆடி காரை யூஸ் பண்ணாங்களே, அந்த ஆடி காரே பூனேல உள்ள ஒரு தெர்மோ ஏதோ ஒரு கம்பெனி நம்ம டைரக்டரா இருக்காங்க. ஸோ இப்போ அந்த இன்கம்லாம் என்ன ஆச்சு? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஓபிசி ஸ்டேட்டஸே அடிவாங்க வைக்குது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தோண்ட அவர்களுடைய டிசபிலிட்டி சர்டிபிகேட். அவங்க பாத்தீங்கன்னா விஷுவலி இது இருக்கு, பார்வையில பிரச்சனை இருக்கு, அப்புறம் மூளையிலையும் அந்த மென்டல் இதுலயும் சேலஞ்சஸ் இருக்குன்னு ஏதோ ஒரு இதுல கிளைம் பண்றாங்க. சரி, அப்படி கிளைம் பண்ணும்போது சாதாரணமா யூபிஎஸ்சி இன்டர்வியூ முடிச்ச அடுத்த நாள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அது வந்து ரொட்டீன் ப்ரொசீஜர், பேசிக் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. இப்போ பிசிக்கலி சேலஞ்ச் இந்த கோட்டால போறவங்களுக்கு ஸ்பெஷலா நிறைய, ஏன்னா அவங்க பிசிக்கலி சேலஞ்ச் தானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இப்ப இந்த ரொட்டீனா போறாங்களே அடுத்த நாள், அவங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் எடுத்தாலும் ஒருவேளை டவுட் வந்துருச்சுன்னு வைங்களேன், திருப்பி மெடிக்கல் போர்டுக்கு ஒரு தொல்லை பண்ணி எடுத்துருவாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி இன்டர்வியூ முடிச்ச அடுத்த நாள் ஹார்ட்ல ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு நான் இங்க வந்து சென்னையில வந்து நிறைய டெஸ்ட் பண்ணி, சென்னையில பிரைவேட் இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், திருப்பி அங்க போர்டை கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ், அவ்வளவு லேஸ்ல விட்டுற மாட்டாங்க. ஆனா இன்னம்மா அதாவது பூஜா கேட்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 6 முறை கூப்பிட்டு இருக்காங்க. இல்ல இதெல்லாம் எப்ப நடக்குது? 2022ல. சோ இது கோவிட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருக்காங்க. 6 முறையும் போல. கடைசியில ஒரு கேட்டுக்கு யூபிஎஸ்சி இது பண்ணிருக்காங்க, இவங்க எலிஜிபிள் இல்ல, இந்த மாதிரி அவாய்ட் பண்றாங்கன்னு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு பிரைவேட் இதுல ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு அதை வச்சு இவங்க போயிருக்காங்கன்றாங்க. எப்படி அதை டிஓபிடி அலோவ் பண்ணும்? ஏன்னா யூபிஎஸ்சி செலக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா யார் இன்சார்ஜ்னா டிஓபிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். அவங்க எப்படி அலோவ் பண்ணாங்க? எத்தனை பேருக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்குற ஆளு ஒரு பிரைவேட் கிளினிக்ல ஏதோ பிரைவேட் இதுல இருந்து வாங்கிக்கிட்டு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்றது. ஏன்னா இது யூபிஎஸ்சிக்கு தெரியாம இல்லையா? யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இந்த 6 முறை போயிருக்கும் போது அவங்களுக்கு தெரியும்ல. சோ அது எப்படி நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா இருக்கு, மற்றபடி எப்படி பண்ண முடியும்? சரி, அதற்கு அப்புறம் அப்போ இந்த அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 40% டிசபிலிட்டி இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு ரிசர்வேஷன் பெனிஃபிட் உண்டு. ஆனா பூனேல உள்ள YCM ஹாஸ்பிட்டல்ல இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மெடிக்கலுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கும் போது 2019-18 எப்பயோ பண்ணியிருக்கும் போது இவங்களுக்கு வெறும் 7% தான் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி நேத்து ஒரு ரிப்போர்ட் அந்த டீனும் சொல்லியிருக்காரு, இல்ல நாங்க கொடுத்தது சரியான ரிப்போர்ட் தான். சோ அதற்கு அப்புறம் இவங்க மீண்டும் ஏதோ ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க வேற ஏதோ ஹாஸ்பிட்டல்ல, அதை வச்சு கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமை வச்சுதான் இவங்களுக்கு யூபிஎஸ்சி செலக்ஷன் ஆயிருக்கு. அந்த யூபிஎஸ்சி செலக்ஷனுக்கு யூபிஎஸ்சில ஒரு கான்ஸ்டியூட் பண்ற போர்டு எய்ம்ஸோ சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலோ, இவங்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த யூபிஎஸ்சி அலாட் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க அந்த மெடிக்கல் போர்டு தான்
ஏற்கனவே இவங்க வாங்கின டிசபிலிட்டி சர்டிபிகேட் கரெக்டா தப்பான்னு அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ அதையே இவங்க ஸ்கிப் பண்ணிட்டு எப்படி இவங்களால சர்வீஸ் வாங்க முடிஞ்சது, ட்ரைனிங் போக முடிஞ்சது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னொன்னு இதோட பெரிய ஷாக்கிங்கா என்ன இருந்துச்சுன்னா, 19th ஜூலை திடீர்னு யூபிஎஸ்சி ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க எஃப்ஐஆர் பண்ணிட்டோம், இந்த பூஜா மனோரமா திலீப் கேட்கர் அப்படின்னு புதுசா பேரே இவங்க மாத்திட்டாங்க. இந்த பேரை மாத்தி புதுசா இன்னும் எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க. அவங்க எலிஜிபிலிட்டிக்கு மேல யூபிஎஸ்சியோடைய பிரஸ் ரிலீஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி பூஜா மனோரமா திலீப் கேட்கர். சோ பூஜா கேட்கர் தான் அவங்க ஏற்கனவே நிறைய அட்டெம்ப்ட் முடிச்சிட்டு பூஜா மனோரமா திலீப் கேட்கர் புது அட்டெம்ப்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதுலதான் வாங்கினாங்க. அது இல்லாம அவங்க அப்பா பேரையே மாத்திட்டாங்க, அம்மா பேரையே மாத்திட்டாங்க, இவங்க போட்டோவை மாத்திட்டாங்க, இவங்க சிக்னேச்சரை மாத்திட்டு புது கேண்டிடேட் மாதிரி எழுதி அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றது யூபிஎஸ்சியோட பிரஸ் ரிலீஸ். சோ அதனால நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம். அவங்களுடைய இதை வந்துட்டு கேண்டிடேச்சரை செலக்ட் பண்ண இது பண்றதுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. டெல்லி போலீஸ்ல எஃப்ஐஆர் பண்ணிட்டோம். அது இல்லாம இவங்க ஃபியூச்சர்ல அட்டெம்ப்ட் எல்லாம் டிபார் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எங்களுடைய நம்பகத்தன்மை, நாங்க வழக்கம் போல எப்பயுமே எல்லா கேண்டிடேட்ஸும் எங்களை ட்ரஸ்ட் பண்றாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம்ன்றதான் அந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட். சரி, எப்படி இது உண்மையாவே யூபிஎஸ்சி நம்பகத்தன்மை? டவுட் இல்ல. ஒண்ணுமே இல்லாத என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழ்க்கையில 2 முறை இந்த பரீட்சையை அந்த டெல்லின்றதுல யாரையுமே தெரியாம நாங்க வாங்கியிருக்கோம். எத்தனையோ பேர் வாங்குறோம். இருந்தாலும் இதை எப்படி விட்டாங்க எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா யூபிஎஸ்சி செலக்ஷன் ஒரு ரிஜிட் ப்ராசஸ்ங்க. நான் அதை பார்த்திருக்கேன். எத்தனையோ நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்க்கிறேன், ரொம்ப ரிஜிடா இருக்கும். அதுக்கப்புறமும் போஸ்ட் செலக்ஷன், இந்த மாதிரி மெடிக்கல், ஓபிசி வெரிஃபிகேஷன், இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இடபிள்யூஎஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே ரொம்ப ரிஜிடா இருக்கும். எப்படி இதை கோட்டை விட்டார்கள்? யார் அது ரெஸ்பான்சிபிள்? சோ அவங்க மேலையும் ஆக்ஷன் எடுக்கணும். டிஓபிடில பூஜா கேட்கர் மேல டவுட்டே இல்ல, ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, என்னை பொறுத்தவரை என்ன ஆக போகுது பூஜா கேட்கருக்கு, இப்ப டிஓபிடில இருந்தும் 1 மெம்பர் கமிஷன் ஒன்னு போட்டு விசாரணை போது. லபாஸ்னால அவங்க 23rd ஜூலை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வரல போல. அதாவது ட்ரைனிங்கே முடிச்சுட்டு நீ அங்க போயிருந்துட்டாங்க மகாராஷ்டிரால இருந்து. இவ்வளவு கான்ட்ரவர்சி வந்தவொடனே ஆனா அவங்க ரிப்போர்ட் பண்ணல, பர்சனல் ரீசன்னால. பிளஸ் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. யூபிஎஸ்சி இதை பொறுத்தவரை இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா 100% இவங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன் சொல்றேன்னா, ப்ரொபேஷனருக்கு ஆஸ் பர் கான்டக்ட் ரூல்ஸ் இப்போ ஆர்டிகல் 3 ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்குன்னு ப்ரொடெக்ஷன் இருக்கு. நிறைய என்கொயரி வைக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது வந்து ஆர்டிகல் 311 கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் சிவில் சர்வெண்ட் ஆயிட்ட அப்புறம் அவங்களை ஈஸியா ரிமூவ் பண்ணிட முடியாது. நிறைய என்கொயரி ப்ராசஸ் இருக்கு. ஆனா இவங்க இன்னும் ப்ரொபேஷனை கம்ப்ளீட் பண்ணல. ப்ரொபேஷனர்ஸ்க்கு அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ நாட் ஃபிட் ஃபார் சிவில் சர்வீஸ்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்கள மோஸ்ட்லி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா டிஓபிடில இருந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ல. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வெரிஃபிகேஷன் 6 முறை வராதவரை எப்படி ட்ரைனிங்க்கு திடீர்னு லபாஸ்னா போய் அங்க ட்ரைனிங் போறாங்க? சோ அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். யூபிஎஸ்சிலையும் யாரோ ஒருத்தர், அப்ப இப்ப யாருனாலும் பேரை மாத்திட்டு சைனை மாத்திட்டா புதுசா அட்டெம்ப்ட் வரும்னா அது எப்படி? அது வந்து முதல் நாள் கண்டுபிடிக்கல, 1 மாசம் கழிச்சு கண்டுபிடிக்கல, ஏறக்குறைய 2 வருஷம் கழிச்சு இப்ப ட்ரைனிங்ல இருக்கும்போது இந்த கான்ட்ரவர்சி வரும்போதுதான் அதெல்லாம் வருது. சோ யூபிஎஸ்சியில கண்டிப்பா யூபிஎஸ்சியோடைய நம்பகத்தன்மையில டவுட் இல்லை. ஏன்னா எத்தனையோ கேண்டிடேட்ஸ் இத்தனை காலம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் இந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இருக்காது. நம்பி இறங்கலாம் யூபிஎஸ்சியில, இதெல்லாம் டவுட் இல்லை. நானே அதுலதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 முறை செலக்ட் ஆயிருக்கேன். ஆனால் இதுக்கு யாரோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தர் எடுக்கணும்ல. சோ யார் ரெஸ்பான்சிபிளோ யூபிஎஸ்சியும் யார் மேல ஆக்ஷன் எடுத்தாங்க? ஏன்னா உங்க நம்பகத்தன்மையினால நாங்க எஃப்ஐஆர் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. எப்படி இந்த பேரை மாத்திட்டு சிக்னேச்சரை மாத்திட்டா இது பண்ணணும்ன்றத யூபிஎஸ்சியும் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்களுக்குள்ள யாரு ரெஸ்பான்சிபிள்னோ அதையும் மக்கள் கிட்ட சொல்லணும். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டு முந்தா நேத்து ஒரு ட்வீட், ஸ்மிதா சபர்வால் மேடம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா தெலங்கானா கேடரை சேர்ந்தவர், ரொம்ப பாப்புலர் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2001 பேட்ச் ஐஏஎஸ். அவங்க என்னன்னா இத ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க. இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கேயாவது ஏர்லைன் பைலட்டுக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்ச் ஆளுங்களை எடுப்பாங்களா?
சர்ஜனை நீங்க யாராவது பிசிக்கலி சேலஞ்சா இருந்தா நீங்க நம்பி போவீங்களா? அப்ப ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்க்கு மட்டும் நீங்க கொடுக்கணும்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் வேலை அவ்வளவு ஈஸி கிடையாது. டே டு டே இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்லாம் நிறைய பண்ணணும். அதனால இந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் கோட்டா கொடுக்கறத பத்தி யோசிக்கணும், அதாவது கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இத படிச்ச உடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த காலத்துல வந்துட்டு அந்த ஆணாதிக்க சமுதாயம் சொல்லுவாங்க தெரியுமா, பெண்களா அவங்களுக்கு கொடுக்காதீங்க வேலை, பெண்களுக்கு வேலை கொடுத்தா அப்பப்போ மெட்டர்னிட்டி லீவ் ஆயிடும், குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னா ஸ்மிதா சபர்வால் மேடம் என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்களே ஒரு பாப்புலர் அதிகாரி. அது என்னங்க, அது எப்படிங்க பெண்கள் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும்னு கேட்பாங்களே, நியாயமான கேள்வி. அதேதான் இதுலயும். அது எப்படிங்க சொல்ல முடியும் பிசிக்கலி சேலஞ்சால கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாதுன்னு? எல்லாரை விட அவங்க இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னுக்கு வரவங்க. சோ இது ரொம்ப ஒரு நேரோ மைண்டடா அந்த ட்வீட் கொடுத்துச்சு. பிசிக்கலி சேலஞ்சால பண்ண முடியாது. எத்தனை காலம் முதலாவது ஃபீல்டு போஸ்ட்ல இருப்பாங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். ஃபீல்டு போஸ்ட் அவங்க சொல்றது ஒரு சப் கலெக்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் சப் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆறாங்களா? அது மாதிரி பிசிக்கலி சேலஞ்சு நான் இப்ப மேரத்தான் ரன்னிங் எல்லாம் போகும்போது பார்ப்பேன், எத்தனையோ பேர் பிசிக்கலி சேலஞ்ச் அருமையா நம்மளோட முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஏற்கனவே அவங்க அச்சீவர்ஸ். சோ இத வந்துட்டு அது பிசிக்கலி சேலஞ்சுக்கு கொடுக்க கூடாது அவங்க சொன்னது பார்த்த உடனே எவ்வளவு ஒரு நேரோ மைண்டடா, இப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பெண் ஐஏஎஸ் அதிகாரி, சாதனையாளர்னு எல்லாரும் சொல்றவங்க இவ்வளவு நேரோ மைண்டடா இருக்காங்களேன்னு ரொம்ப அப்படிதான் தோணுச்சு. சோ அவங்க இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணா, ஏன்னா நிறைய பேர் இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் டிசபிலிட்டி நிறைய பேர் என்ஜிஓஸ் எல்லாம் சொல்றாங்க உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுவோம் இந்த மாதிரி டிசபிலிட்டிக்கு எதிராக பேசுறாங்கன்னு. அதையும் அவங்க மீண்டும் நியாயப்படுத்தி இல்ல நான் அப்படிலாம் இல்ல ஆனாலும் இப்படி பண்ணணும்னு இன்னும் அவங்க சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு இஷ்யூனால பிசிக்கலி டிசேபிள் கேண்டிடேட்ஸ்க்கு எதிராக இந்த மாதிரி பேசுறதும் மிக மிக தவறு. நிறைய சாதனையாளர்கள் எல்லா ஃபீல்ட்லயும் பிசிக்கல் டிசேபிள்ட் பண்றாங்க. சோ பூஜா கேட்கர் இஷ்யூவை பொறுத்தவரை அவங்க அந்த பிசிக்கலி சேலஞ்ச் தானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 7% தான் சொல்றாங்க, 40% வேணும். சோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கனால அவங்கள வச்சுட்டு எல்லார பத்தியும் பேசுறதும் தவறு. இவர்களை பொறுத்தவரை பூஜா கேட்கர் இஷ்யூவை பொறுத்தவரை அவர்கள் செய்தது மிக மிக தவறு. அவங்க கண்டிப்பா டிஸ்மிஸ் ஆயிருவாங்க. யூபிஎஸ்சி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சியில யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். டிஓபிடில யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். பிளஸ் இந்த 40% ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்கியிருப்பாங்கல்ல, ஏன்னா இவங்க யாரோ வாங்குறாங்கன்னா யாரோ ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு இல்லாம தானங்க போகுது. யாரோ ஒருத்தர் பாவம் இவங்களுக்கு பின்னாடி ஒரு ரேங்க்ல இருந்திருப்பார்ல, 40%க்கு மேல கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி இவங்களுக்குள்ள 40 கோடி எலிஜிபிலிட்டி இருக்கு. இன்னொரு ஒரு ஓபிசி நான் கிரீமி லேயர் இருக்கிற ஒரு எலிஜிபிள் இல்லாம போயிருக்கோம்ல, 2 வருஷம் கழிச்சு இப்ப திருப்பி யூபிஎஸ்சி ரிசர்வ்ஸ்ல முடிஞ்சு போயிருக்கும். சோ இனி அவங்களுக்கு இல்லாம போயிருக்கும்ல. சோ யாரையோ வஞ்சித்து இவர்கள் வாங்கியது மிக மிக தவறு. இவங்களுடைய அப்ரோச்சை இவ்வளவு ஒரு கிரிமினல் மைண்டோட ஃபோர்ஜரி பண்ணி வாங்குறது இவங்க எப்படி மக்களுக்கு சேவை செய்வார்கள் என்பதும் ரொம்ப கேள்விக்குறியாதான் இருக்கு. சரி, இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.